நம்ம யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷனில் புக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சிலது பார்க்கலாம். உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் முக்கியமான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிச்சுட்டு அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, எந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் 3.2. If two objects of masses 2.5 kg and 100 kg experience the same force 5 Newton, what is the acceleration experienced by each of them? ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க, 2.5 kg 100 kg. ரெண்டு மாஸ் மேலேயும் ஒரே அளவான ஃபோர்ஸ், ஒரே சேம் ஃபோர்ஸ் 5 நியூட்டன் நம்ம அப்ளை பண்ணனா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் ரெண்டு மாஸஸும் எவ்வளோ ஆசலரேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாஸ் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது, ஆசலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ F is equal to ma அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் அந்த மூணு தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணனா நம்ம ஈஸியாக ஆசலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா F is equal to ma. நமக்கு என்ன வேணும், A வேணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A is equal to F by m. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் மாஸ் ஆஃப் 2.5 kg the acceleration is A is equal to F by m. ஸோ ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன், மாஸ் வந்து 2.5 kg. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் 2.5 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து 100 kg. ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் எவ்வளோ ஆசலரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 100 kg த ஆசலரேஷன் இஸ் A equal to F by m. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர்ஸ் 5 நியூட்டன், மாஸ் வந்து 100 kg. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசலரேஷன் எவ்வளோ கிடைக்குது, 0.05 மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே விசிபிளாக இங்கே பாருங்கள், ஆசலரேஷன் மாஸும் எப்படி இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ அப்போ மாஸ் அதிகமாக ஆசலரேஷன் குறையுது. ஸோ இங்கே பாருங்கள், மாஸ் அதிகமாக இருக்குது, ஆசலரேஷன் குறைவா 0.05 தான் இருக்குது. இதுவே மாஸ் வந்து குறைவாக இருக்குது சொல்ல ஆசலரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இங்கே 2.5 kg மாஸ் மேலே அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ஆசலரேஷன் இதோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, 2.5 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இதை தான் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், the acceleration is inversely proportional to mass. For the same force the heavier mass experience less acceleration and the lighter mass experience greater acceleration. அடுத்தது ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 3.6. the position vector of the particle is given by r vector equal to 3t I cap 5t square j cap plus 7k cap. ஓகேங்களா, find the direction in which the particle experience net force. இப்போ அகெயின் இதே தான், நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ பொசிஷன் என்ன, பொசிஷன் வெக்டர் கொடுத்தா நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம், வெலாசிட்டிலேருந்து ஆசலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F வெக்டர் ஈக்குவல் டு ma வெக்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நெட் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ V வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dr வெக்டர் பை dt. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், d by dt ஆஃப் 3t I cap ப்ளஸ் d by dt ஆஃப் 5t ஸ்கொயர் j cap ப்ளஸ் d by dt ஆஃப் 7k cap. ஓகேங்களா, ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், dt by dt வந்து 1. ஸோ 3i capனு கிடைக்கும். இது வந்து 5t ஸ்கொயர், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t கிடைக்கும். 5 காமனாக எடுத்துகிட்டு t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t கிடைக்கும். ஸோ 2t j cap. இப்போ 7 வந்து இங்கே t இல்லை, கான்ஸ்டன்ட், அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 0 போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணால் 10t j cap ஆகுது. ஸோ இது அப்படியே ரிமைன்ஸ் 3i ரிமைன்ஸ் த சேம். ஸோ 3i cap ப்ளஸ் 10t j cap. ஸோ திஸ் கிவ்ஸ் அஸ் த வெலாசிட்டி, dr வெக்டர் பை dt தான் என்னது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி எவ்வளோ, 3i cap ப்ளஸ் 10t j cap. அடுத்தது ஆசலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் பண்ணுறோம். இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆசலரேஷன் கிடைக்கும். ஸோ ஆசலரேஷன் ஈக்குவல் டு dv பை dt. dv நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது இன்னொரு முடியும் எப்படி எழுதலாம், d ஸ்கொயர் r வெக்டர் பை dt ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு d பை dt ஆஃப் v எப்படி இருக்குது, 3i cap ப்ளஸ் d பை dt ஆஃப் 10t j cap. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஆசலரேஷன் கிடைக்குது. கான்ஸ்டன்ட்ன்றதுனால இங்கே 0 ஆகிடுது, இந்த டேர்ம் 0 ஆகிடுது. இது 10tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் 10 தான் கிடைக்கும். ஸோ 10 j cap. ஸோ ஆசலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 j cap. இங்கே பார்த்தாவே தெரியுது நமக்கு இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் ஜேன்றது y ஆக்சிஸில் இருக்கிறது. ஸோ பாசிட்டிவ் y டைரெக்ஷனில் ஆசலரேஷன் ஆக்ட் ஆகுது நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஹியர் த பார்ட்டிகல் ஹேஸ் ஆசலரேஷன் ஒன்லி அலாங் பாசிட்டிவ் y டைரெக்ஷன். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா நெட் ஃபோர்ஸ் மஸ்ட் ஆல்சோ ஆக்ட் அலாங் பாசிட்டிவ் y டைரெக்ஷன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 3.10. A particle of mass 2 kg experience two forces
F1 vector equal to 5 I cap plus 8 j cap plus 7 k cap and F2 vector is equal to 3 I cap minus 4 j cap plus 3 k cap. What is the acceleration of the particle? இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக மாஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இது மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ தனித்தனியாவா நெட் ஃபோர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன் F net is equal to MA vector. ஸோ அதை எப்படி எழுதலாம், இது இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ கிடைக்குது, ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே செய்கிறோம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் பை எம். ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், F1ஐயும் F2யும். ஸோ பண்ணனா 5 + 3 I cap, காமனாக I cap J capோட டேர்ம்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் 5 + 3 I cap ப்ளஸ் 8 இருங்க, இங்கே -4 J cap. ஸோ அதை பண்ணால் 8 - 4 J cap. அடுத்தது K டேர்ம்ஸ் வந்து 7 + 3 K cap. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணால் நெட் ஃபோர்ஸ் கிடச்சிது. ஸோ 5 + 3 8 I cap ப்ளஸ் 8 - 4 வந்து 4 J cap அண்ட் 7 + 3 வந்து 10 K cap. ஸோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ அதுக்கு டிவைடட் பை மாஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 kg. ஸோ ஒவ்வொன்றத்தையும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கிடைச்சிது. ஸோ ஆக்சிலரேஷன் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4 I cap ப்ளஸ் 2 J cap ப்ளஸ் 5 K cap. ஸோ இந்த ப்ராப்ளம் இதோட முடியுது. அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் 3.13. The position vector of the particle is represented by y is equal to ut minus half gt square. ஸோ இங்கே ஒரு பொசிஷன் வெக்டர் y டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் இருந்து நம்ம வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல் F கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த மொமெண்டம் P கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். சொல்யூஷன் த ஆக்சிலரேஷன் இஸ் given by A is equal இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ dy by dt வந்து v, d square y by dt square வந்து a. ஸோ அதை தான் இங்கே காட்ட சொல்கிறாங்க. A is equal to d square y by dt square. V is equal to the velocity of the particle in y direction. ஸோ v வேணும்னா என்ன பண்ணணும், dy by dt கண்டுபிடிக்கணும். Equal to d by dt of ut minus d by dt of half gt square. ஸோ u dt by u கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா dt by dt 1. ஸோ u அப்படியே இருக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் t ஸ்கொயர் வந்து 2t ஆகும். ஸோ 2 கேன்ஸ் 2t ஆகிடுது பாருங்கள். half into g t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ dt கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் gt. ஸோ v is equal to u minus gt. The momentum தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல்? மொமெண்டம் என்ன, P is equal to mv. ஸோ v இருக்குது, m ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் கிடைக்க போகுது. ஸோ மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு mv. ஸோ m இன்ட்டு v வந்து u minus gt. ஸோ P is equal to m இன்ட்டு u minus gt. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் B. வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல். அடுத்தது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன, முதல்ல ஆக்சிலரேஷன் தெரியும். ஸோ ஆக்சிலரேஷனுக்கு dv by dt பண்ணால் a கிடைக்க போகுது. ஸோ அது என்ன, u minus gt தான் நமக்கு v. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இங்கே m கான்ஸ்டன்ட் m வச்சுட்டு d by dt ஆஃப் u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் மைனஸ் g இன்ட்டு d by dt ஆஃப் t. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, இதுக்கு அந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ A is equal to minus G நமக்கு கிடைக்குது. ஸோ the force acting இப்போ A கிடைச்சதுனால நம்ம ஃபோர்ஸ் வந்து F is equal to MA. ஸோ இதை M ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு F கிடைக்க போகுது. ஸோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். The force acting on the object is given by F is equal to MA. ஸோ மைனஸ் mg, F is equal to minus mg. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ப்ரொஜெக்டைல் மோஷனில் நம்ம பார்த்தோம்ல அந்த ஈக்குவேஷனுக்கு அதே ஈக்குவேஷன் மாதிரியே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் வந்து மைனஸ்ன்றதுனால நெகட்டிவ் ஒய்யை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஒயில். ஸோ நெகட்டிவ் டைரெக்ஷன் ஆஃப் ஒயில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் த நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷன். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது.